ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி பேட்டர்ன் வந்து ஏற்கனவே அடிச்சிருக்கான். போன மாதம் ஒன்று அடிச்சிருந்தான். அதே டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன், எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 33 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, பிசி ஒரு 33 சொல்லி அடிச்சிருப்பான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி 33 அடிச்சுட்டு கரெக்டாக 4 1 2 3 4லாம் விட்டு பாருங்கள். பிசி ஒரு 45. ஓகேவா, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 33 அடிச்சுட்டு கரெக்டாக 4 நாள் விட்டு பாருங்கள். பிசி ஒரு 45ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, இப்போ இதே காமனாக வச்சுட்டு என்னென்னா இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 33, இங்கே ஏபி 33 அடிச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் விட்டு பாருங்கள். ஏபி ஒரு 45 சொல்லி வந்திருக்கணும். என்ன பண்ணியிருக்கா மட்டும் பாருங்கள். உங்களுக்கு டீப்பாக பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிசி 33 அதை வந்து பார்த்திங்கன்னா காமனாக வச்சு பிசி ஒரு 45, இங்கே ஏபி 33 அதை காமனாக வச்சு ஏபி ஒரு 45 வந்திருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணி 40 சொல்லி அடிச்சுட்டான். அப்படியே 3 நம்பர் மட்டும் பாருங்கள். அப்படி என்ன பண்ணியிருக்கா மட்டும் பார்க்கலாம். இந்த பிசி 35 அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசியில் ஒரு 45. ஓகேவா, இங்கே ஏ போர்டு பாருங்கள் 5 அடிச்சிருப்பான். அதுக்கு ரிப்பீட் வந்து பார்த்திங்கன்னா 5 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா, 5க்கு 5 முடிச்சிருப்பான். ஏ போர்டு மட்டும் பார்த்தா தெரியும் 5க்கு 5. ஓகேவா, இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி 33, இந்த ஏபி 33க்கு ஏபி ஒரு 45 வந்துனால சி போர்டு வந்து பாருங்கள் 0, அதுக்கு 0 தான் வரணும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருந்தான். அப்போ என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 450 சொல்லி வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணி அடிச்சிட்டான். இது பார்த்தா அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல, நல்லா டீப்பாக பாருங்கள். 33 பிசி 33க்கு பிசி ஒரு 45, கரெக்டாக 4 நாள் கேப். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 33 அதுக்கு ஏபி ஒரு 45 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணி 40 அடிச்சிட்டான். அப்படியே பாருங்கள், ஏ போர்டு 5க்கு இங்கே ஏ போர்டு 5 சொல்லி அடிச்சிருந்தான். இங்கே நமக்கு சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0, அதுக்கு வந்து சி போர்டு 0 சொல்லி என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஏசி 40 450 வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணி 4 சொல்லி முடிச்சுருந்தேன். ஓகேவா, அதே சேம் பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வரது நிறைய வாய்ப்பு இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி 46 காமனாக வச்சுக்கோங்க. 33 காமனாக வச்ச மாதிரி இங்கே பிசி ஒரு 46 காமனாக வச்சுக்கோங்க. பிசி ஒரு 46. ஓகேவா, பிசி 46 காமனாக வச்சு கரெக்டாக 4 நாள் விட்டு பாருங்கள். பிசி ஒரு 48. ஓகேவா, பிசி ஒரு 48ன்னு சொல்லி அடிச்சிருக்கான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் கேப். ஓகேவா, இப்போ 4 நாள் பாருங்கள். திருப்பி நமக்கு வந்து பாருங்கள் ஒரு ஏபி ஒரு 46 அடிச்சிருக்கான். ஓகேவா, ஏபி ஒரு 46. ஓகேவா, இப்போது பிசி 46 அடிச்சுட்டு கரெக்டாக 4 நாள் விட்டு பாருங்கள். பிசி 48ன்னு சொல்லி அடிச்சிருந்தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஏபி 46. அப்போ நமக்கு 4 நாள் விட்டு பாருங்கள். ஏபி ஒரு 48 சொல்லி வரணும். ஓகேவா, ஏபி ஒரு 48 வரணும். அப்படி 48 வந்தால் நம்ம சி போர்டு மட்டும் என்ன ஒரு மட்டும் பார்த்துக்கோங்க. அதே சேம் ரூட்டில் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஓகேவா, என்னால் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி ஒரு 46 அடிக்கும் போது பார்த்திங்கன்னா பிசி 46 அடிக்கும் போது ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 0 சொல்லி அடிச்சிருப்பான். ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 0 சொல்லி அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஏபி ஒரு 46 அடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஏபி ஒரு 46 அடிக்கும் போது சி போர்டு வந்து 0. ஓகேவா, சி போர்டு 0. ஓகே, அதே சேம் பேட்டர்ன் தான். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசி ஒரு 48 அடிக்கும் போது ஏ போர்டு 1. அப்போ நமக்கு ஏபி 48 அடிக்கும் போது சி போர்டு 1 வரணும். ஓகேவா, சி போர்டு 1 வரணும். ஓகே, அதுதான் காமனான விஷயம். அவன் என்ன பண்ண போகிறான் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 நாள் கேப். அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஏதோ கண்டிப்பாக பவர் பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே இப்போ போன பேட்டர்ன் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் பாருங்கள். பிசி 33க்கு பிசி ஒரு 45, கரெக்டாக 4 நாள் கேப் போட்டு அடிச்சுதான். ஓகேவா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஏபி ஒரு 33க்கு ஏபி 45 வரணும். ஆனால் பார்த்திங்கன்னா 40 சொல்லி ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சிருந்தான். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 46க்கு பிசி ஒரு 48, இங்கே ஏபி 46க்கு ஏபி ஒரு 48 வரணும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணுற மாதிரி தான் ஏபி 43 சொல்லி வரணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் ஏ போர்டை பவர் பண்ணாமல் சி போர்டை பவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, எதுக்காக சொல்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 486 வர மாதிரி இருக்குது. ஓகேவா, எதுக்காகன்னு மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு பேட்டர்ன் அமையுது. என்னென்னா ஒரு டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ஒத்தையா ரெட்டையா பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பாருங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இங்கே ஏ போர்டு 5 வச்சு பாருங்கள். ஏபி 56 அடிச்சிருந்தான். ஏபி 56, அடுத்து ஏ போர்டு 5 வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 58, அடுத்து ஒரு 50. ஓகேவா, இது மூணுமே வந்து ரெட்டன் நம்பர். 56 58 50 மூணுமே ரெட்டன் நம்பரு. நடுவில் ஒரு ஒத்த நம்பர் அடிச்சிருப்பான் 53 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பேலன்ஸ் பாருங்கள் 56 58 50 மூணுமே ரெட்டன் நம்பரு. இன்னும் அடிக்க வேண்டிய ரெட்டன் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு 52 ஒரு 54 தான் பெண்டிங் இருந்தது. அது கரெக்டாக பார்த்திங்கன்னா 54 சொல்லி முடிச்சிட்டான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4மே ரெட்டன் நம்பர். ஓகேவா, 56 58 50 54 லெட்டர் நம்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு ஏசியில் ஒன்று அடிச்சிருந்தான். ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ஒரு 14 அடிச்சிருந்தான். ஏசி ஒரு 18 அடிச்சிருந்தான். ஏசி ஒரு 12. இது மூணுமே ரெட்டர் நம்பர். ஓகேவா, 14 18 12. ஓகேவா, நான் பேலன்ஸ் சொல்லியிருந்தேன். ஏசியில் வந்து 16 ஒரு 10 மட்டும் தான் பெண்டிங் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 10 சொல்லி கரெக்டாகவே அடித்து முடிச்சிருந்தான். கரெக்டாக ஒரு 4 நம்பர் அடிப்பான் ரெட்டர் நம்பர். ஓகேவா, ரெட்டர் நம்பரோ ஒத்த நம்பர் எது எடுக்கிறானோ அது 4 நம்பர் அடிப்பான். அதே மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 4 வச்சு ஒரு நம்பர் அடிச்சுட்டு வரேன். என்னென்னா ஏ போர்டு 4 வச்சு பாருங்கள். ஏ போர்டு 4 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 42 ஓகேவா. ஏபி 42. அடுத்து ஏ போர்டு 4 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 46. அடுத்து ஒரு 40 ஓகேவா. இது 3மே ரெட்டை நம்பர் ஓகேவா. இப்போ பேலன்ஸ் இருக்கிற ரெட்டை நம்பர் பார்த்தீங்கன்னா 40 அடிச்சிட்டா 42, 46. பேலன்ஸ் ஒரு ரெட்டை நம்பர் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தான். ஒன்று 48 இல்லைனா 44. இந்த 2 நம்பர் தான் இருக்குது. அதுக்கும் நம்ம ஒரு க்ளூ ஒன்று ஒத்த நம்பர் வச்சு கொடுத்துட்டா 4 வச்சு கொடுத்துட்டா அப்புறம் நம்ம கான்ஃபிடண்ட்டாக விளையாடலாம். அப்போ ஏபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 பெண்டிங்கு, ஒரு 44 பெண்டிங் ஓகேவா. அப்போ நமக்கு இன்னைக்கு கெஸ்ஸிங்கில் ஒரு 48 வரதுனால அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 48 பவர் பண்ண மாட்டோம். 48 ஸ்ட்ரைட்டாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு நம்பரை பவர் பண்ணால் அந்த 481க்கு சி போர்டை பவர் பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 486 சொல்லி வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அப்போ நமக்கு ஏபி 48 இன்னைக்கு கணக்கில் வரதுனால கொஞ்சம் தைரியமாக விளாடலாம். அப்படி விளாடும் போது பார்த்திங்கன்னா 486 சொல்லி ஒரே ஒரு கெஸ்ஸிங் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. இது புரியுதா பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. சின்ன விஷயந்தான், ஒன்றுமே இல்லை. 46 காமனாக வச்சுக்கோங்க. பிசி 46 ஓகேவா. பிசி 46 அதுலேருந்து 4 நாள் விட்டு பாருங்கள். பிசி 46 விட்டு 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 48 ஓகேவா. பிசி ஒரு 48 சொல்லி அடிச்சிருப்பான். பிசி ஒரு 48 ஓகேவா. இப்போ நமக்கு இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 46. அதுக்கு 4 நாள் விட்டு ஏபி ஒரு 48 வரணும் ஓகேவா. 48 வரணும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் கேப்பு தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே 481 சொல்லி வந்தால் கேம் முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கண்டிப்பாக பவர் பண்ண வாய்ப்பு இருக்கிறதுனால 486 சொல்லி கொடுக்குறேன். அதை பார்த்துக்கோங்க. ஏபி 48 ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போர்ட்டுக்கு ஒரே ஒரு இன்னொரு கெஸ்ஸிங் சொல்கிறேன். இது வந்து 4வது டைம் அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது கெஸ்ஸிங் கொடுக்குறேன் ஓகேவா. பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்னென்னா ஒரு நம்பர் ஒன்று எடுத்துப்பான். அந்த நம்பரை எடுத்துகிட்டு அது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வருவான். ஒரு நம்பரை வச்சுட்டு காமனாக ஒரு விஷயம் அடிப்பான். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு பி போர்டு 1 காமனாக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு 1 ஓகேவா. பி போர்டு 1 இங்கே அடிச்சுதான் ஓகேவா. லாஸ்ட்டாக இதுலேருந்து போயிடுவான். பி போர்டு 1 அடிக்கும்போது பாருங்கள் அடுத்த நாள் ஏபி பாருங்கள் 13 ஓகேவா. ஒரு விஷயம் நம்பர் காமனாக அடிச்சுட்டு அதை வச்சு எப்படி அடிக்கலாம் மட்டும் பாருங்கள். பி போர்டு 1 அடிச்சுட்டு அதுலேருந்து பாருங்கள் அடுத்த நாள் பாருங்கள் ஏபி ஒரு 13 ஓகேவா. அடுத்த பி போர்டு 1 எங்கே அடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதம் நமக்கு வந்து பி போர்டு 1 ஓகேவா. இங்கே பி போர்டு 1 அடிச்சிருப்பான். அதுக்கு ஏபி பாருங்கள் 14 ஓகேவா. அடுத்து பி போர்டு 1ன்னு பார்த்தா இங்கே தான் அடிச்சிருக்கான். அதுக்கு ஏபி பாருங்கள் 15. அவன் என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். பி போர்டு 1 காமனாக வச்சு 13 அடிச்சிட்டான். அடுத்து பி போர்டு 1 காமனாக வச்சு 14 அடிச்சிட்டான். அடுத்து பி போர்டு 1 வச்சு நமக்கு ஏபி வந்து 15 சொல்லி அடிச்சிட்டான். 13, 14, 15 ஓகேவா. அப்போது அடுத்த பி போர்டு 1 அடித்தா நம்ம ஏபி 16 சொல்லி அடிக்கணும். இப்போ நமக்கு பி போர்டு நேற்று வந்து பி போர்டு 1 சொல்லி அடிச்சிருக்கான். அப்போ நமக்கு ஏபி வந்து 16 சொல்லி வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. இது 4வது டைம் தான். கண்டிப்பாக வந்து பவர் பண்ணி அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கணும் எப்படின்னு. அப்போ 16 வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏபி வந்து பார்த்திங்கன்னா 16 வரணும். அப்படி 16 வர மாதிரி இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 166 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 அடிச்சிருந்தான். 55க்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து பார்த்திங்கன்னா பிசி 55 அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து 55க்கு வந்து பார்த்திங்கன்னா 00 சொல்லி ஃபுல் பவர் அடிச்சிட்டான். அதுக்கு மேலே இருக்கிற 11 அந்த 11க்கு ஃபுல் பவர் வந்து 66. அப்போ நமக்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 16 வரும்போது பார்த்திங்கன்னா 166 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை பவர் பண்ணிட்டானா ஏபி 16க்கு ஒரு வேளை பவர் பண்ணிட்டானா 11 வரும். ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 11 வரும். அப்படி 11 வந்துச்சுன்னா 112 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி ஒரு 12 அடிச்சிட்டான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 நாள் விட்டு பாருங்கள் ஏபி 12 அடிச்சிட்டான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் விட்டு பாருங்கள் ஒரு பிசி ஒரு 12 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பிசி 12 வர மாதிரி இருந்தால் 112 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். 3ல் எது பெஸ்ட்டாக இருக்கோ பார்த்துக்கோங்க. ஓகே, கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 486 ஓகே. ஏபி வந்து பார்த்திங்கன்னா 48 வரணும். அதே மாதிரி பார்த்தா அடுத்த கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 166 ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணுற மாதிரினா 112 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.